இன்னைக்கு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க பவர் டூல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு பிளக் சாக்கெட் பாக்ஸ் கேட்டாங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆஃபும் யூஸ் பண்ணாலும் பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பவர் ஷார்ட் சர்க்யூட் ஆனா ட்ரிப் ஆகுறதுக்காக ஒரு ட்ரிப்பர் மாதிரியான ஒரு சுவிட்ச் இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிளக் சாக்கெட் பாக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ இதுக்காக நான் எடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 20 ஆம்ஸ்ல ஒரு ஆர்சிபி ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது வந்து பிளக் சாக்கெட்ல செட் ஆகுற மாதிரியாவே கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ 20 ஆம்ஸ்ல ஒரு ஆர்சிபி எடுத்திருக்கிறேன். இந்த ஆர்சிபியை பத்தி சொல்லணும்னா நம்ம பவர் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது சம்டைம் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆனா இது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும். ஸோ இதனால நம்மளுக்கு பிளக் சாக்கெட் வந்து ஈஸியா பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம பவர் டூல்ஸும் நம்ம வந்து ஈஸியா பாதுகாக்க முடியும். அதுக்காக நான் வந்து 15 ஆம்பியர்ல 2 பிளக் சாக்கெட் அப்புறமா 15 ஆம்பியர்ல ஒரு 2 பின் பிளக் சாக்கெட் வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த பிளக் சாக்கெட் பாக்ஸ் எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ண போறோங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கலர் வைஸா பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு ரெட் கலர் வேற வந்து அதுல ஸ்லீவ் பிரிச்சு அந்த பிளக்ல பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைட்ல வந்து எல்லுன்னு கொடுத்துருப்பாங்க லைன், அதுல வந்து வயரை வந்து டைட்டா போட்டு முறுக்கிக்கிறேன். ஓரளவு டைட் பண்ணா போதும், ஃபுல் டைட் வேணா த்ரெட் அடி வாங்கிரும். அதே வயர்ல இன்னொரு ரெட் கலர் துண்டு வயரை வந்து ஜாயிண்ட் போட்டு அது இன்னொரு பிளக்ல வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்தது போக அதே வயர்ல இன்னொரு துண்டு வயர் போட்டு அது வந்து 2 பின் பிளக் சாக்கெட்ல வந்து இது போல கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபைனலா ரெட் கலர் வயர்ல லாஸ்ட் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். நம்மளோட ஆர்சிப்ல டாப் பாயிண்ட்ல வச்சு ஓரளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இதோட கனெக்ஷன் முடிஞ்சது. அடுத்தது பிளாக் கலர் வயர் எடுத்திருக்கிறேன். அதே பிளக் சாக்கெட்ல வந்து ரைட் சைட்ல நியூட்ரல்னு போட்டிருப்பாங்க. வெறும் என் சிம்பிள் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதுல வந்து ஓரளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபைனலா பிளாக் கலர் வயர்ல ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் இருக்கும். அதை மட்டும் அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய அந்த கேபிள் கேசிங் பாக்ஸ்ல வந்து சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் 1.5 mm 3 கோர் பவர் கேபிள் வாங்கியிருக்கேன். இந்த கேபிளோட லென்த் பாத்தீங்கன்னா மொத்தமா 15 மீட்டர் இருக்குது. இது வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியான ஒரு காப்பர் பவர் கேபிள் தான். ஸோ தேவையான அளவுக்கு ஸ்லீப் பிரிச்சதுக்கு அப்புறமா நம்ம கேபிள் கேசிங் பாக்ஸ்ல வந்து சின்னதா ஒரு ஓட்டை போட்டிருப்போம். அந்த ஓட்டைக்குள்ளதை விட்டு கேபிள் வெளியே புடுங்கிட்டு வராம இருக்கிறதுக்கு சின்னதா ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்றது ரொம்பவே சேஃப் தான். அடுத்ததா கிரீன் கலர்ல துண்டு பவர் கேபிள் எடுத்திருக்கிறேன். இதை வந்து அர்த்திங்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். பிளக் சாக்கெட்ல வந்து டாப்ல ஓரளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பிளக் சாக்கெட்டுக்கு வந்து எல்லா வயரிங் கனெக்ஷனே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 3 கோர் பவர் கேபிள வந்து இதுல பவர் கனெக்ஷன் கொடுக்கணும். பிளாக் கலர் வயர் வந்து நியூட்ரலுக்காக இருக்கும். அதுல வந்து லாஸ்டா ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். அதுல வந்து இந்த 3 கோர் பவர் கேபிள வந்து பிளாக்கோட வச்சுட்டு நம்மளோட இந்த 2 பின் பிளக் சாக்கெட்ல பாட்டம்ல வச்சு ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வயர் இருக்கும் லைன், அதாவது நம்மளோட ஆர்சிப்ல வந்து பாட்டம்ல வச்சு ஓரளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது கிரீன் கலர்ல அர்த்திங்கான வயர் இருக்குது. அதோட ஸ்லீவ் பிரிச்சு ஏற்கனவே பிளக் சாக்கெட்ல வந்து நம்ம கிரீன் கலர் வயர் கனெக்ஷன் கொடுத்தோம். அதோட ஒரு எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த 3 கோர் பவர் கேபிள்ல வந்து ஓரளவுக்கு ஃபுல் டைட் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா டைட்டா வயரிங் டேப் அடிச்சு முடிச்சிட்டேன். இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த பிளக் சாக்கெட்டை பத்தி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ரெட் கலர் வயரை வந்து நான் இது போல யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் வந்து லைன்ல கொடுத்துருக்கிறேன். நியூட்ரல்ல வந்து பிளாக் கலர் வயரை இது போல யூஸ் பண்ணியிருக்கிறேன். அர்த்திங்க்கு வந்து கிரீன் கலர் வேற யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதோட ஒர்க் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து பாக்ஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி பிளக் சாக்கெட்டுக்கு ஆர்சிபியை போட்டு கனெக்ஷன் பண்ணி கொடுக்கறது இதுதான் முதல் தடவை. ஸோ நம்மளுக்கு இதோட ஒர்க் முடிஞ்சது. இப்போ பாக்ஸை பார்த்தீங்கன்னா பாக்ஸோட லுக்கிங்கே பார்க்கவே ரொம்ப லுக்கா இருக்குது. அவ்வளவுதான், இப்போ இதோட ஒர்க் முடிஞ்சு. இப்போ வந்து பவர் கேபிள்ல இன்னொரு எண்ட் இருக்குது. அது வந்து பிளக் சாக்கெட்ல கனெக்ஷன் பண்ணணும். அது எப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் வாங்கியிருக்கிற பிளக் பார்த்தீங்கன்னா 16 ஆம்பியர்ல 3 பின் பிளக் டாப் வாங்கியிருக்கிறேன். இந்த 3 பின் பிளக் டாப் வந்து இப்போ எப்படி வயரிங் பண்றதுங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த பிளக் டாப் வந்து கனெக்ஷன் பண்றது ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் நான் ஒரு தடவை சொல்லி தந்துடுறேன். இப்போ இந்த பிளக் டாப்ல கொடுத்துருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட 3 கோர் பவர் கேபிள் இருக்குது. அதுல வந்து இந்த பிளக் டாப்ல கொடுத்துருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஸ்லீவ் வந்து உள்ள போட்டுக்கலாம். அடுத்ததா 3 கோர் பவர் கேபிள்ல தேவையான அளவு ஸ்லீவ் பிரிச்சுக்கலாம். பிரிச்சதுக்கு அப்புறமா இந்த 3 பின் பிளக் பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் வயர் வந்து நம்ம வந்து அதை ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிடலாம். ஓரளவுக்கு டைட் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வயர் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் வந்து லைன்ல கொடுத்து ஓரளவுக்கு லைட்டா டைட் பண்ணி முடிச்சுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலர் வயர் இருக்கு. அது வந்து நியூட்ரல்ல ஓரளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டைட் வேணாம், த்ரெட் அடி வாங்கிரும். இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது. இப்போ நம்ம இதோட பாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம இதை எப்படி கலெக்டமோ அதே போலவே ஸ்க்ரூ போட்டு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபுல் டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலா இதோட அவுட்புட் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி
பார்க்கணும். அதையும் நான் இப்ப லைவாவே செக் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இதோட லுக்கிங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ இதை வந்து நான் பவர்ல பிளக் பண்ணிக்கிறேன். பிளக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஜங்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற ஆர்சிபியும் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட இது போல ஒரு வோல்டேஜ் டெஸ்டர் இருக்குது. இதை நான் வந்து பவர்ல செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். கரெக்டா 220 வோல்ட் கரெக்டா பர்ஃபெக்டா காட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப நன்றி.